திமுக கூட்டணியில் இருக்கும் துரந்தர்கள் ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அஇஅதிமுக தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை, எங்க அப்பாவும் நானும் என் மகனும் தான் எல்லாமே செஞ்சோம் என கூசாமல் ஸ்டாலின் பொய் கூறி வந்த நிலையில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியது அதிமுக தான், அதிமுகவின் தலைவர்கள் தான் என்கிற வரலாற்று உண்மையை உடைத்து பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சி எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி என ஸ்டாலின் முன்னிலையிலேயே கூறி ஷாக் கொடுத்தார் பிரேமலதா. இப்போது பிரேமலதாவை மிஞ்சும் வகையில் அதிமுகவின் கடந்த கால செயல்பாடுகளை பாராட்டி இருக்கிறார் ராகுல் காந்தி. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். திருமாவளவன் அதிமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக பேசினார். ராகுல் காந்தி ஸ்டாலினுடன் சேர்ந்து பிரச்சாரம் செய்ய முடியாது என்றார். இப்போது அதிமுகவை பாராட்டுகிறார். பிரேமலதாவோ அடுத்து புதிதாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தவுடன் என வாய் தவறி சொல்வதைப் போல என்ன நடக்கப் போகிறது என்கிற உண்மையையும் சொல்கிறார். முன்பெல்லாம், அதாவது 2019ஆம் ஆண்டு முதலே திமுகவிற்கு அதன் கூட்டணி கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் தான் வெற்றிக்கு உதவியது. ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாக இருக்கட்டும் சுணங்கி போய் இருக்கிறார்கள். மதிமுக என்கிற கட்சி என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை. ஏன் இத்தனை குளறுபடி? தோல்வி பயம் தொற்றிக்கொண்டதுதான் இந்த குளறுபடிகளுக்கும் உளறலுக்கும் காரணம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக உடன்பிறப்புகளின் முகத்தில் பீதியை பார்க்க முடிகிறது. அடுத்தது அதிமுக தான் என அவர்களே முணுமுணுப்பதையும் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கட்சியிலும் துரோகிகளை உருவாக்கி அக்கட்சிகளை உடைக்க சகுனித்தனமாக சதி செய்த கூட்டம் இன்று கூட்டணிக்குள் ஊடுருவி இருக்கும் துரந்தர்களால் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கின்றனர். எடப்பாடியார் சொல்வதைப் போல தமிழகம் பாய் பாய் ஸ்டாலின் என சொல்ல தயாராகிவிட்டது. திமுகவின் கூட்டணி கட்சிகளும் பாய் பாய் சொல்ல தயாராகிவிட்டது.